தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய யெகோவா தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை நான் முதலாவது உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாத்திரமல்ல, தேவனுடைய ஒரு பெரிதான கிருபை, அவருடைய மட்டில்லாத தயவு மீண்டுமாக உங்கள் மத்தியிலே ஒரு தேவனுடைய வார்த்தைகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் பாராட்டின மாபெரும் கிருபைக்காக நான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக பிதாவாகிய தேவனுக்கு 1000 துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு அன்பின் வேண்டுகோள் என்னன்னா, உங்கள் மத்தியில் தாழ்மையாக ஒவ்வொருவரும் என்னை மன்னிக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு பிபிடி இல்லை. விசேஷமாக பைபிள் ரீடிங் பண்ணக்கூடிய சகோதரனோ சகோதரியோ உங்களில் அவர்களை நீ அதிகமாக மன்னிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பைபிளில் நீங்கள் தேடி வேத வாக்கியங்களை தேடி வாசியுங்கள். அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு அதிக வசனத்தை கொடுத்து உங்களுக்கு உபத்திரத்தை கொடுக்க மாட்டேன். எல்லாரும் எல்லா வசனம் தெரிஞ்ச வசனங்கள்னால நீங்கள் நினைவில் கொண்டுட்டீங்கனாலே போதும், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்க. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பு வந்து பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு புத்தகம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா கூட நீங்கள் நம்முடைய அன்பு சகோதரர் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதை வாங்கி பெற்றுக்கொள்ளலாம். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? முதலாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னா, நாம் நிறைய விஷயங்களை நம்ம செய்துட்டு இருக்கிறோம். இந்த புது சிருஷ்டி வாழ்க்கை அது ஒரு பலியின் ஜீவியம் தான். இந்த பலியின் ஜீவியம் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த புது சிருஷ்டினுடைய வாழ்க்கையில அநேக பலிகள் இருக்கிறத நம்ம பார்க்கணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பேரே பலியின் ஜீவியம் தான். வசனம் கூட நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? பலியினாலே என்னோட உடன்படிக்கை செய்த என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள். பலியினாலே உடன்படிக்கை. நம்முடைய உடன்படிக்கையே எதன் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்குதுன்னா பலியின் அடிப்படையில் கட்டம். இந்த பாடத்தை நம்ம இன்னைக்கு எதுக்கு தேர்வு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, சபையாராக கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. திங்கட்கிழமை தோறும் குணலட்சணங்களுடைய படிப்பினை, அதை ஆவிக்குரிய வளர்ச்சியில எப்படி அதை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பாடத்தை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். கடந்த வாரம் நம்ம வந்து பர்னபா குறித்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, அந்த பாடத்தை நம்ம வந்து பார்த்தோம். கட்டாயமாக இந்த ஒரு வார காலமாக நீங்கள் பர்னபாவுக்கான ஒரு குணலட்சணத்தை நீங்கள் மெருகேற்றிக் கொண்டிருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். அடுத்ததா நம்ம இந்த வாரத்தை நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, பலியின் ஜீவியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புது சிருஷ்டிகளும் அநேக முறை கவனிக்க தவறுகிற ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கணும். சரி, என்ன விஷயத்தை நம்ம வந்து கவனிக்க தவறுறோம் அப்படின்னா, ஒரு வசனம் நமக்கு நினைவூட்டுது. ஒரு வசனம் இல்லை, அநேக வசனங்கள், ஒரு 10-15 இடத்துல வந்து இதை குறித்து வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. பலியை பார்க்கிலும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்கே இருக்கு. பலியை பார்க்கிலும் அப்படி கீழ்ப்படிதல் மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து ஒரு சில காரியங்கள் அங்கே இருக்கிறத பார்க்கணும். சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் அப்படின்னா, இப்போ இதை டைட்டில் பலி நம்ம எல்லோரும் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தை எடுக்கப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் எடுக்கப்பட்டிருக்குது இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வசன பகுதி நம்முடைய புது சிருஷ்டியினுடைய வாழ்க்கைக்கு எப்படி இங்க மேட்ச் ஆகிட்டு வருது அப்படின்னு நீங்க கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் அநேக நீதிமான்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, அநேகர் பலி செலுத்தியிருக்கிறாங்க, தேவனுக்கு பிரியமான பலிகள் செலுத்திருக்கிறாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத பலிகள் அநேகம் செலுத்திருக்கிறாங்க. அப்போ பலி செலுத்துறது அப்படின்னு சொல்லிட்டா அங்க என்ன அர்த்தப்படுதுங்க? பலி செலுத்துறது என்ன? பலி செலுத்துங்கன்னு சொன்னா அநேக பலிகள் இருக்கு. என்ன பலி செலுத்துவாங்க? என்ன பலி செலுத்துவாங்க? ஆடு மாடுகளை பலியா செலுத்துவாங்க, புறாக்களை பலியா செலுத்துவாங்க. வேற என்ன செலுத்துவாங்க? அவ்வளவுதானா? இல்ல, பழைய ஏற்பாடு காலத்துலங்கன்னா என்ன பலி செலுத்துறாங்க அப்படிங்கறத கேள்வி. பழைய ஏற்பாடு காலப்பகுதியில் என்னென்ன பலி செலுத்திருக்காங்க? பலியுடைய பேர் இல்லைங்க, என்னென்ன பொருட்களை பலியா செலுத்திருக்காங்க? முதற் பலன்கள், ஆடு மாடுகள், விளைச்சல், அதாவது முதல் அது தானியம், அப்புறம் எண்ணெய் பலி செலுத்திருக்கிறாங்க. வேற திராட்சை ரசம், அப்பம், வெரி குட், அப்பம், தூப வர்க்கம்,
ஆமா. அப்புறம் அது மட்டும் இல்ல, காணிக்கைகள் அப்படின்னு வரும்பொழுது நிறைய காரியங்கள் வரும். பொருட்கள், அது பொன் வெள்ளி எல்லாமே வந்து வரும். அப்ப இப்படியாக வந்து தேவன் கேட்டுக்கொண்ட விஷயங்களை தங்களுடைய பாவத்திற்காக இல்ல மற்றவர்களுடைய பாவத்திற்காக, தேசனுடைய பாவத்திற்கு, எல்லாத்துக்காகவும் அவங்க என்ன பண்றாங்கன்னா தேவனை பிரியப்படுத்துறதுக்காக கொண்டு போய் பலியை கொடுத்தாங்க. பலிகளையும் காணிக்கையும் அந்த அடிப்படையில் தான் அவங்க கொடுத்தாங்க. சரி, இஸ்ரேல் ஜனங்கள் கொடுத்த பலி காணிக்கைகள் அது தேவன் கேட்டுக்கொண்டதுதான், மாற்று கருத்து இல்லை. தேவன் கேட்டார், இவர்கள் கொண்டு பலி கொடுத்தாங்க. அத்தனை பலிகளையும் மேலும் காணிக்கையும் மேலும் தேவன் பிரியமா இருந்தாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். ஏன் அப்படின்னா சில இடத்துல வந்து நான் பிரியமா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ அப்படியே நம்முடைய இந்த புதிய ஏற்பாட்டு காலப்பகுதிக்கு இந்த சுவிசேஷ யுகத்திற்கு நம்ம கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, புது சிருஷ்டிகளாக இருக்கக்கூடிய நாம, பலியினாலே என்னோட உடன்படிக்கை செய்த இந்த பரிசுத்தவான்களாக இருக்கக்கூடிய நாம செலுத்தக்கூடிய பலிகள் அநேகம் இருக்கு. என்னென்ன பலி இருக்கு? இப்போ நீங்க சொன்ன லிஸ்ட் மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பலிகள் இருக்குங்க? நேரம், காலம். ஓகே, நான் வந்து எப்படி பொருட்கள் சொன்ன மாதிரி அங்க எப்படி பலியோட பேர் சொல்லாம பொருட்கள் சொன்னீங்களோ அதே மாதிரி சொன்னீங்கன்னா, இந்த சப்ஜெக்ட் பேசுறது ஒரு பலி, கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறது ஒரு பலி, ஹால் கிளீன் பண்றது ஒரு பலி, உட்காந்து கேட்கறது ஒரு பலி. சரி, ஒரு சகோதரர் வர்றாங்கன்னா அவங்களை கவனிச்சு உபசரிக்கிறது ஒரு பலி. வேற டிரான்ஸ்லேட் பண்றாங்க பலி. வீட்டில் உட்காந்து பர்சனல் ஸ்டடி, அதுவும் பலிதான். சரி, இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு சில விஷயங்கள் விட்டு இருந்தா கூட நீங்க நினைச்சு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எல்லாமே பலிகள் தானே. இந்த பலிகள் இல்லாம கட்டாயம் என்ன பண்ணணும்? செய்துதான் ஆகணும். ஏன்னா அதான் பலியின் ஜீவியம். இந்த பலிகளை நம்ம செய்ய தவறுறதில்லை, அநேக முறை செஞ்சிடுறோம், தவறுதில்லை. ஆனால் தேவன் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நம்ம கிட்ட சொல்றாங்க, பலியை பார்க்கிலும் ஒரு சில விஷயங்களை நாம் கவனிக்கணும். அதுல முதல்ல இருக்கிறது கீழ்ப்படிதல். அப்போ பலியை விட கீழ்ப்படிதல். யாருக்கு கீழ்ப்படியணும்? பலி செலுத்துறோம், மாற்று கருத்து இல்லை. அநேகர் செலுத்திட்டு இருக்கோம், சிலர் செலுத்த தவறோம், சிலருக்கு வாய்ப்பு கிடைக்குது, சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம எப்படியாவது நம்ம பலியை கொடுத்துட்டு இருக்கோம். அந்த பலிகள்ல தேவன் பிரியமா இருக்காரா இல்லையா அப்படின்னு நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கக்கூடிய படம் தான் இது. வசனம் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல். பாடத்தினுடைய தலைப்புக்கு ஏற்றவாறு நீங்க வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன விஷயத்த பலி செலுத்தும் போது கவனிக்கணும், இல்ல கவனிக்க தவறணும், இல்ல பின்னாடி வரக்கூடிய நாட்கள் கவனிப்போம் அப்படின்னா முதல்ல இருக்கிறது ஒரு விஷயம். இந்த கீழ்ப்படிதல் என்ன? அது ரொம்ப நம்ம தெளிவா அடிச்சுக்கலாம் இல்லையா? கீழ்ப்படிதல் அப்படின்னா சபையினுடைய ஒழுங்குக்கு கீழ்ப்படுகிறதா, மூப்பர்கள் சொல்றதுக்கு கீழ்ப்படுகிறதா, இல்ல உதவிக்காரர்கள் சொல்றதுக்கு கீழ்ப்படுகிறதா, இல்ல சபையார் எல்லாரும் சேர்ந்து சொல்ற விஷயத்துக்கு கீழ்ப்படுகிறதா அப்படின்னா இது எல்லாமே ஒரு வகையில பார்க்கும்போது சரியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆனா தேவன் கேட்டுக்கொண்டது அது அல்ல. கீழ்ப்படியணும் அப்படின்னா யாருக்கு? வசனம் யாராவது சொல்ல முடியுமா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இன்னொரு மைக்கோட கொடுங்க, யாரு எடுக்கிறாங்களோ அவங்க முதல்ல வாசிக்கிட்டோம், தவறு இல்லை. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 29ஆம் வசனம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது என்னவா இருக்கும்? அவசியமா இருக்கு. வெரி மஸ்ட் அப்படின்ட்டாங்க. அப்ப தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுனா என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை அப்படின்னா இந்த பைபிள்ல எழுதப்பட்ட வசனங்களுக்கு நீங்க நம்ம எல்லாரும் கீழ்ப்படியணும். புரியுதுங்களா? தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அப்படி சொல்லி நீங்க வச்சுட்டீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் சரின்னு படும், இன்னொரு சகோதரிக்கு அது தவறா படும். அவங்க சொல்றத கேட்கல, எனக்கு அவங்களுக்கு ஒரு கீழ்ப்படிதல் இல்லை அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்லி நினைச்சுக்குவேன் அப்படின்னா
நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன், அதை எல்லாரும் கேட்க மாட்டாங்க. உங்க யாருக்கும் கீழ்ப்படிதலே இல்லை அப்படின்னு பேசுவோம். இப்போ கீழ்ப்படிதல் அப்படின்னு வந்திருக்கும் போது இங்க எல்லாரும் சேர்ந்து யாருக்கு கீழ்ப்படியணும்னா வேத வசனத்துக்கு தான் கீழ்ப்படியணும். சரிங்களா? இப்போ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ளாக நம்ம வந்து ஒரு ஆழமா இன்னைக்கு போய் பார்க்க போறோம். ஒரு டெப்த் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டா, நாம எல்லாரும் செய்ய வேண்டியது ஒண்ணுதான். ஒரு சில வசன பகுதியை நம்ம தொடர்ச்சியா வாசிக்க இருக்கிறோம். அதுல முதலாவது நம்ம என்ன காரியத்தை வாசிக்க போறோம் அப்படின்னா, இந்த பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற பலியை காட்டிலும் மிக முக்கியமான விஷயமா இருக்கக்கூடிய அந்த கீழ்ப்படிதல் குறித்து சொல்லப்பட்ட வசன பகுதியை வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க வாசிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அன்பான சகோதர சகோதரிகளே, வசனத்தை நீங்கள் நல்லாக வாசிக்கும்போது கவனிச்சுக்குங்க. வசன பகுதியை கவனிச்சுக்குங்க. என்ன ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியில் நான் முன்வைக்க விரும்புறேன் அப்படின்னா, சாமுவேல் சவுல் இடத்துல பேசிட்ட காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜாவின் இடத்துல என்ன ஒரு காரியத்தை அங்க பேசிடுறாங்க அப்படின்னா, பலியை விட கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியம்பா அப்படின்றாங்க. என்ன இந்த வார்த்தை சொல்றதுக்கான அவசியம் அங்க என்ன ஏற்பட்டுச்சு? சாமுவேல் வருவதற்கு முன்பாக சவுல் என்ன பண்ணிட்டார்? பலி செலுத்திட்டார். அதை என்ன பண்ணிட்டார்னா, செய்த காரியத்தை அங்க நியாயப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். செய்த காரியத்தை அங்க நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்கிறார். சரி, இப்போ சாமுவேல் அங்க என்ன சொல்றாருன்னா, சவுலுக்கு மறு உத்தரவா என்ன சொல்றாங்கன்னா, சவுல் நீங்க செய்துட்டது பலிதான், பலி யாரு வேணாலும் செலுத்தலாம், ஆனா பலியை விட அங்க என்ன வேணும்? கீழ்ப்படிதல் வேணும். அந்த கீழ்ப்படிதல் யாரு? சாமுவேல் கீழ்ப்படி சொல்லி கேட்டாரா? சரி, அப்ப தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? தேவனுக்கு கீழ்ப்படியணும். அங்க சாமுவேல் கீழ்ப்படியறதில்ல, தேவனுக்கு கீழ்ப்படியணும்னு என்ன பண்றாருங்க அங்க சொல்றாரு. அப்ப தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? சகோதரர் கரெக்டா சொல்றாரு, பிரதான ஆசாரியன் தான் பலி செலுத்தணும், ஆசாரியர்கள் தான் அங்க பலி செலுத்தணும். அப்போ லேவி கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆசாரியர்கள் தான் அங்க பலி செலுத்தணும் அப்படி சொல்லப்பட்டது. அப்ப ஆசாரியர்கள் பலி செலுத்தணும் சொல்லியிருக்கு. ஆசாரியன் வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு அப்படி வச்சுக்கோங்க. அவர் எந்த தகவலும் கொடுக்கல. எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? சவுலுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது நியாயம் தானே, அதுல என்ன தவறு இருக்கு? சவுலுடைய பார்வையில் பார்க்கும்போது அது நியாயம் தானே. இப்போ நியாயம் அப்படின்றது அது மனுஷனுடைய பார்வையில, தேவனுடைய பார்வையிலிருந்து நீங்க பார்க்கும்பொழுது கீழ்ப்படிதல். அப்ப அங்க யாருமே சாமுவேல் சொல்லி, சாமுவேல் கம்முன்னு இருங்க, அவர் ராஜா சொல்லிருக்கலாமா? சரி, சொல்லியிருந்தாலும் கூட சாமுவேல் என்ன பண்ணுவாருன்னா, திரும்ப ஒரு முறை சவுலே பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் அப்படின்பாரு. இல்லைங்க, அவர் ராஜாங்க, ரொம்ப வருஷமா இருக்கிறாருங்க, அவர் தாங்க இந்த தேசத்துக்கே பெரியவர், இருக்கட்டும். ரொம்ப வருஷமா சத்தியத்தில் இருக்காருங்க, இருக்கட்டும். நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாருங்க, இருக்கட்டும். நிறைய சப்ஜெக்ட் பேசுறாருங்க, இருக்கட்டும். அவங்க தாங்க வந்து வேலை செய்யறாங்க, இருக்கட்டும். எல்லாமே பலி. இந்த பலிகளுக்கு மேல ஒரு கீழ்ப்படிதல் இருக்கு. அந்த கீழ்ப்படிதல் தேவன் கத்துக் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ தேவன் கத்துக் கொடுத்திருக்கிறாங்கன்னா வேத வசனத்தின் அடிப்படையில் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ யார் எதை செய்திடணும், யார் எதை செய்யக்கூடாது. ஒரு வேலைக்கு ஒருத்தரை நியமிச்சிட்டோம் அப்படின்னா அவர் செய்திடணும். அவர் செய்ய தவறிட்டா நான் போய் செய்யறேன் அல்ல. ஊசாவுடைய நிழல் நீங்க பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணிட்டாங்க? பெட்டி சாயுதுங்க, ஊசா பிடிச்சிட்டாருங்க, இறந்துட்டாருங்க. சம்பவ இடத்துலயே மறிச்சிட்டார். இப்போ ஊசாவுடைய தவறு ஏதாவது இருக்கா அப்படின்னா அங்க ஆசாரியர்கள் செய்திருக்கணும், செய்ய தவறினாங்க, இவர் செய்தார். தேவன் அங்க என்ன உணர்த்துறாரு அப்படின்னா, ஆசாரியர்கள் செய்ய தவறினதுக்கு ஆசாரியர்கள் தான் பதில் சொல்லுவாங்க, தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். ஊசா நீங்க இல்ல. அப்போ ஒருவர் செய்ய தவறிட்டாங்க, நான் சரியா செய்யறேன் அப்படின்னு நாங்க போறது அல்ல. அப்போ பலி செலுத்தும் போது கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம எந்த வேலை செய்தாலும் இந்த வேலை இவர்களுக்கானது, தேவன் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது நேரடியா தேவனுக்கும் அவருக்கும் உள்ளது. ஒரு சகோதரி ஒரு வேலையை முன்னெடுத்திருக்கிறாங்க,
அவங்க பலி செலுத்த விரும்பிட்டாங்க. அந்த பலியை தேவன் அங்கீகரிக்க போறார். அந்த பலியை செலுத்துறதுக்காகவே தேவன் அவங்களை நியமிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டா நீங்க நல்லா கவனிச்சுக்கங்க. அந்த சகோதரி அவங்க செய்வாங்க. நாம எங்க தவறிடுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சகோதரி வந்து ஹால் கிளீன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. மண்டே கிளீனிங் ஒரு சகோதரியுடைய பெயர் இருக்கு, ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்காங்க. செவ்வாய்க்கிழமை வரும்போது இன்னொரு சகோதரி வர்றாங்க, அவங்களுடைய கிளீனிங் ஷெட்யூல் இருக்கு. இப்போ மண்டே கிளீன் பண்ணக்கூடிய சகோதரி வர காலதாமதம் ஆயிடுச்சு, இல்ல வரல. இப்போ அதுக்காக நாம யாரும் கூட்டாத இடத்துல அழுக்கிலே உட்காந்துக்கலாமா? வேறொருத்தர் செய்யலாம். அங்க இப்ப நீங்க நாம சொன்ன நிழலுக்கும் இப்ப இருக்கக்கூடிய சம்பவத்திற்கும் எங்கேயோ மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கா, இல்ல எதிரடியா இருக்கா? ஒருத்தர் இல்லைன்னா அந்த வேலையை நம்ம செய்யலாம் அப்படின்னு இப்போ பேசுறோம். அதே அங்க சவுல் இடத்துல பார்க்கும் பொழுது அது செய்யக்கூடாதுன்னு பாக்குறோம். என்னங்க புரியலையே? இல்ல நான் நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான், முத்சகர் சொல்றாங்க. இங்க பாயிண்ட் என்னவா நம்ம பாக்குறோம் அப்படின்னா, ஒருத்தர் செய்ய தவறி ஒரு வேலை நிக்குது அப்படின்னா அங்க தேவனே முடிவு பண்ணிட்டார், இவர் அல்ல இவர் தான் செய்யணும். சவுல் ராஜா அல்ல, சவுலை ஒதுக்கி அங்க தாவீது ராஜாவா ஏற்படுத்தினது போல ஒரு வேலையை செய்வதற்கு ஒருத்தர் நியமிச்சிருக்கிறாங்க. தேவன் தள்ளினால் ஒழிய அந்த வேலை இன்னொருத்தர் கைக்கு வராது. புரியுங்களா? நம்ம இந்த அன்பின் பிரமாணத்தில் இருக்கும் பொழுதும் நியாய பிரமாணத்தில் இருக்கும் பொழுதும் சில ஒரு முரண்கள் இருக்கிறதா செய்யும். அதை சரியா விளங்கி கொள்ளணும். நீங்க அன்பின் பிரமாணத்துல அன்பு தான் மேலோங்கி இருக்கும், நியாய பிரமாணத்துல நீதி தான் மேலோங்கி இருக்கு. ஓகேங்களா? இப்ப நீதியா அன்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய இடமே அதுதான். அந்த நீதி எப்படி அன்பா அங்க கன்வெர்ட் ஆகி வருது. ஆனா செலுத்தும் பொழுது, பலி செலுத்தும் பொழுது ஒரு விஷயத்தை நம்ம அங்க என்ன பண்றோம்னா கவனிப்போம். இன்னொரு வசன பகுதியை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 2-3 வசன பகுதிகள் வாசிக்கணும். நீதிமொழிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். மனுஷனுடைய வழி எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார். ஒரே நிமிஷம் நீங்க வாசிங்க, முதல்ல வாசிங்க. மனுஷனுடைய வழி எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், அவருடைய பார்வைக்கு செம்மையாக தோன்றும். யாருடைய பார்வைக்கு? மனுஷனுடைய பார்வைக்கு. நான் மனுஷன், நான் செய்யறது எனக்கு சரின்னு தோணும், சரி. தேவனுக்கு சரி. இப்ப நான் செய்யறதும் தேவன் பிரியப்படுறதும் ஒன்னா இருந்தா அங்க என்ன நடந்திருக்கணும்? அவர் வசனத்தின்படி செய்திருந்தா இருக்கணும். சரி, இப்போ மனுஷனுடைய பார்வைக்கு அவங்க செய்யறது கரெக்டா தான் தோணும். இது வந்து மனித இயல்பு, இது ஜென்ம சுபாவம். இது என்ன பண்ண முடியாது, மறுக்கவே முடியாது. மறுக்கிறதுக்கு ஒருவராகவும் இல்லை. நான் செய்யறது எனக்கு சரின்னு படும், இன்னொரு சகோதரர் செய்யறது அவருக்கு சரின்னு படும். ஓகேங்களா? இப்போ 2 பேர்த்துக்கும் ஒரு வாக்குவாதம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. நான் செஞ்சது சரி, நீங்க செஞ்சது சரி, இல்ல நீங்க செஞ்சது தவறு அப்படின்னு மாத்தி பேசிக்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து 2 சகோதரருக்கும் கொஞ்சம் ஒரு மனத்தாங்கல் ஏற்படுது, அப்படியே பிரிஞ்சிடுறாங்க, பேசாம இருக்கிறாங்க. அப்ப அங்க என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க சொல்றதும் சரியில்லை, நான் சொல்றதும் சரியில்லை, 2 பேருக்கு நடுவில் யாரை கூட வச்சிடணும்? தேவனை கொண்டாந்து வைக்கணும். என்ன? தேவனுடைய வசனத்தை கொண்டு வச்சிடணும். பிரதர், வசனம் இப்படி சொல்லுது, நான் இப்படி செஞ்சிருக்கிறேன். வசனம் இப்படி சொல்லுதுங்க, நீங்க இப்படி செஞ்சிருக்கீங்க. இதுதான் வந்து இன்னும் அதிகமா நீங்க உள்ள போயிட்டு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, மனுஷன் அவங்களுக்கு செய்யறது எல்லாமே செம்மையா தோணும். மனுஷன் அப்படிங்கும் போது இப்போ இது மனுஷனா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கணும். நாம மனுஷனா? நாம சரி, இப்போ இப்படி கேட்கிறேன், நீங்களாம் மனுஷர்களா? நீங்களாம் புது சிருஷ்டிகள். நான் மனுஷனா? அது நீ தான் சொல்லணும் அப்படின்றீங்களா? நான் புது சிருஷ்டி. சரி, இப்போ மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டா அது ஆதாமுடைய ஜென்ம சுபாவத்தில் வளர்ந்து பிறந்தவங்க தான், அங்கதான் மனுஷன். யாரெல்லாம் இந்த பலியினோடு உடன்படிக்கை செய்தாதவர்கள் இருக்காங்களோ அவரெல்லாம் மனித நிலைமையில இருக்கிறாங்க. நாம அந்த மனித நிலைமைக்கு வர்றதுக்கே வந்து அந்த என்லைன், அதை அப்படி வச்சுக்கோங்க. அந்த என்லைன் இருக்கிறது மனித, அதுக்கு மேல போகணும். புது சிருஷ்டியோட நிலைமையே அதுக்கு மேல என்லயே இருக்கிறதல்ல, எம்முக்கு வந்துடணும்.
கரெக்டா? இப்ப நம்ம எங்க வந்துட்டோம்? என்ன தாண்டிட்டோம். நீங்க ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் தைரியமா சொல்லலாம், நான் எமக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்ப நம்ம புது சிருஷ்டிகள். அப்ப புது சிருஷ்டிகளுடைய சிந்தையில எது நிறைஞ்சிருக்கும்? வேத வசனங்கள் நிறைஞ்சிருக்கணும், தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் நிறைஞ்சிருக்கணும். அப்பதான் நீங்க பார்க்கலாம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா, பலியை விட இந்த வசனத்துல என்ன சொல்லுது? நீதியும் நியாயமும் இருக்கு. பலியை பார்க்கிலும் நீதியும் நியாயமும். சரிங்களா? கம்ப்ளீட் பண்ணிருங்க சகோதரி. பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். நீதியும் நியாயமும் செய்யறதே. அப்ப அவர் பலி செலுத்த சொன்னாரா? பலி செலுத்த சொன்னார். பலி செலுத்த வேண்டாம்னா அவர் சொல்லவே இல்லை, பலி செலுத்ததான் சொல்லியிருக்கிறார். ஆனா பலி எப்படி சொன்னா அவருக்கு பிரியமாக செலுத்தணும்னா இந்த காரியங்களை நீங்க செய்திருக்கணும். அடுத்தது இன்னொரு வசனம் கூட வாசிக்க முடிய கேட்டுக்கொள்றேன். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். இந்த வசனத்துல பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவு. ஓசியா வசன பகுதியில் நம்ம பார்க்கிறோம், பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவு வேணும். அப்ப பலியை விட இங்க எது பெருசா இருக்கு? முதல் வசனத்துல பலியை விட கீழ்ப்படிதல், இரண்டாவது வசனத்துல பலியை விட நீதி நியாயம், மூணாவதுல பலியை விட தேவனை அறிகிற அறிவு. தேவனை அறிகிற அறிவு ஒருத்தருக்கு ஏன் வேணும்? ஏன் தேவனை பற்றி அறியணும்? தேவ சித்தம் சரியா சொல்லிட்டோம்னா பிரதர் தவறு இல்லை, சரியா தான் நீங்க சொல்லிருக்கீங்க. இன்னும் இந்த பாடத்தோட ஒத்து சொல்லணும்னா எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னா, பிரதர் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கீங்க. இந்த பாடத்தோட ஒத்து சொல்லும் பொழுதுனா ஏன் தேவனை அறியணும் அப்படின்னா நித்திய ஜீவன் அப்பதான் கிடைக்கும். சரியா? வசனம் நமக்கு நேரடியா இருக்கு இல்லையா? யோவான்ல ஒரு வசனம் நம்ம பார்க்கிறோம். நீங்க என்ன பண்ணணும்? யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நீங்க படிக்க வேண்டாம், தெரிஞ்ச வசனம் தான் சொல்லிடுறேன், நீங்க எடுத்துட்டு வாசிங்க சார். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வாசிங்க. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்ப நித்திய ஜீவன் எதுன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள அந்த ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும், அதை தாண்டி தான் அப்புறம் அழியாமைக்குள்ள போறோம். இப்போ நீங்க நம்ம ஜீவன் பெற்றுக்கொள்ளணும், ஒருவர் ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா யார் அறிஞ்சிருக்கணும்? தேவனையும் கிறிஸ்துவையும். தேவனையும் கிறிஸ்துவையும் எனக்கு தான் தெரியுமே. பாருங்க, ஒருத்தர் நீங்க உங்க வேலை செய்யற இடத்துல ஒரு ஹிந்துவா இருக்கலாம், ஒரு முஸ்லீமா இருக்கலாம், கூப்பிட்டு தேவன் யெகோவா தேவன், அவருடைய ஒரே பேரான குமாரன் கிறிஸ்து, அவருக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அவருக்கு ஜீவன் போய் வரா. அறிஞ்சுக்கிறதுனா பேர் தெரிஞ்சுக்கிறதல்ல, அவர்களை பற்றி அறிவு. அப்படின்னா அப்ப கிறிஸ்துவை பற்றி அறிவுன்னு என்ன அப்படின்னா, கிறிஸ்துனா சத்தியம். பாருங்க, இந்த டேபர்நாக்கிள் படிச்சோம். டேபர்நாக்கிள் முழுக்க முழுக்க இருக்கிறதெல்லாம் யாரு தான்? கிறிஸ்து தான். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல பரிணாமங்கள் அங்க இருக்கிறாங்க. கரெக்டா? எப்படி பலிபீடம்னா அவர் தான், குத்துலகனா அவர் தான், ஆமா அங்க இருக்கிற பலியும் அவர் தான், எல்லாமே அவர் தான். வேற வேற பரிணாமங்கள் அங்க இருக்கிறத பாக்குறோம். அப்போ கிறிஸ்துவை அறிகிறது அப்படின்னா கிருபையும் சத்தியமும் அவருடைய வாயிலிருந்து வந்துச்சு. அப்ப சத்தியத்தை யாரெல்லாம் தெரிஞ்சு கொள்றாங்களோ அவ கிறிஸ்துவா ஜெனிப்பிக்கப்படுறாங்க. நாமும் கிறிஸ்துவாகிறோம். கிறிஸ்துவை அறிந்து கொள்றது மூலமா கிறிஸ்துவாகிறோம். தேவனை அறிந்து கொள்றது மூலம் தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்றோம். ஃபைனல் என்ன? அவர் இருக்கிற வண்ணமாகவே மாறணும் இல்லையா? அவர் இருக்கிற வண்ணமாகவே மாறணும்னா அவரை பற்றி அறிகிற அறிவு ரொம்ப ரொம்ப வேணும். அப்பாவுக்கு ஒரு பக்கா பிளான் தெரியும், அந்த பிளான் மகனுக்கு தெரியல, மகளுக்கு தெரியல. கஷ்டம் தானே? அது ரொம்ப கஷ்டம் தானே? அப்ப நமக்கு எப்படி இருக்கணும்? தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் உங்களுடைய சிந்தனையில தெளிவா இருக்கணும். சரி, திட்டம் இருக்கணுமா? அவசியமா? திட்டம் அவசியமா? இல்ல. திட்டம் ஏன் அவசியம்னா, நம்ம படிச்ச படிப்பை நீங்க கிரியையில நீங்க காட்டும் பொழுது அங்க ரொம்ப தேவை. ஏன் அநேக முறை உங்களிடத்துல எனக்கு என் பேர்ல ஒரு கெட்ட பேர் கூட இருக்குது. எல்லாரும் கூட என்கிட்ட வந்து பிரதர் எப்ப பாரு ஸ்கூல் மாதிரி படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க என்கிட்ட நேரடியாவே கேட்டாங்க. அன்பான சகோதரர்களே, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் படின்னு சொல்ற கூட உங்களுக்கு ஆள் இருக்காது. அதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் எல்லா சகோதரரும் சொல்ற காரணம் தான். காரணம் என்ன தெரியுங்களா? நீங்க படிச்சிருங்க, நீங்கள் கற்றுக்கொண்ட சத்திய அறிவு உங்களை எப்படியாவது கரை சேர்த்திரும். உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்கள் தவறு செய்யும் பொழுது உங்களுடைய மனசாட்சி உங்களை தூண்டும், இது வேண்டாம்னு உங்களை தடுக்கும்.
சரியான சத்திய அறிவுல நம்ம சரியா பலப்படலை அப்படின்ட்டா சுயநீதி அங்க வந்துடும். தேவநீதி நீங்க குறைவா வச்சுட்டீங்கன்னா சுயநீதி ஃபுல்லப் பண்ணிடும். ஒரு ஒரு நம்ம 20 லிட்டர் கேனு 2 லிட்டர் தான் வந்து சத்திய அறிவு இருக்குது, 18 லிட்டர் எம்டியா இருக்குதுன்னா அந்த எம்டி என்னன்னா காத்து நிரப்பிடுது இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த காத்து என்ன இருந்தா உங்களுக்கு சுயநீதி. நீங்க என்ன பண்ணிடணும், 20 லிட்டர் நீங்க என்ன பண்ணிடணும், தண்ணியில் நிரப்பிடணும், ஜீவ தண்ணீர். ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது, கேப்பே விடக்கூடாது. தேவன் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார்? மகா மேன்மையான வாக்குத்தத்தத்துல என்ன முதல்ல இருக்குது தெரியுங்களா? உங்களுக்கு நான் எதையும் மறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அதுலயும் இந்த 7ஆம் கால சபைக்கு எல்லாமே வெளியரங்கம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து படிச்சா மட்டும் போதும், எல்லாமே வெளியரங்கம் ஆயிடுது. அப்போ ஒருவர் இது நல்லா கவனிச்சுங்க, இங்க இருந்து சகோதரர் பாடம் எடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு அதிக விஷயத்தை இந்த 1 மணி நேரத்தில் கற்றுக் கொடுக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. சரி, அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? ஒருவர் அவங்களாகவே எடுத்து படிக்கும் பொழுது அதிக அறிவை பெற்றுக்கொள்றாங்கிறதா இங்க தேவன் நமக்கு கொடுத்த விஷயம். இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள அதிக மாற்றங்கள் இருக்கு, நிறைய தெளிவுகள் இருக்கு. இதே இடத்துல இருந்து முதல்ல சப்ஜெக்ட் பேசும்பொழுதும் இப்போ நின்று பேசும்பொழுதும் உங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சத்திய வெளிச்சம் அதிகமாக பிரகாசிக்கிறது நம்ம பார்க்குறேன். காரணம், உங்களிடத்துல கூடிய அந்த குழு ஆய்வு நிறைய கலந்து கொள்றீங்க. அப்புறம் இந்த மன்னா டிஸ்கஷன், இன்னும் சொல்ல போனால் லைஃப் ஆஃப் கிரைஸ்ட், இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ்லாம் உங்கள் மத்தியில் நிறைய அந்த குழு ஆய்வை என்ன பண்ணுறாங்கன்னா மூத்த சகோதரர் நம்ம அதை அங்கீகரிக்கிறாங்க. இப்படியாக நீங்கள் சிறு சிறு குழுவாக சேர்ந்து அதிகமாக சத்தியத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது அதிக சத்திய அறிவை பெற்றுக்கொள்றீங்க. இங்கிருந்து போதிக்கிறதை காட்டிலும் டிஸ்கஸ் பண்றது இருக்கு இல்லைங்களா? இந்த காரியத்தில் நல்ல இது ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டடா சொல்ல வேண்டிய விஷயம். இதுக்கு ஒரு பரந்த மனப்பான்மை வேணும். என்ன தெரியுங்களா, நாம பாடமே எடுத்து பழகிட்டோம், ஒருத்தர் பாடம் எடுக்கிறது நின்று கேட்டே பழகிட்டோம். இப்ப நான் இங்கிருந்து தவறா சொன்னா கூட அப்படித்தான் இருக்கும் போல இருக்குது, அப்படிதான் கேட்டுக்கிற நிலைமை தான் இவ்வளவு காலம் இருந்துச்சு. ஆனால் இது அப்படி இல்லை, இது அந்த மாதிரியான காலம் அல்ல. அப்படிப்பட்ட இருட்டில் இருந்தும் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் நம்ம எப்போ வந்துட்டோம். கரெக்டுங்களா? அப்போ சத்திய வெளிச்சம் பிரகாசிக்குது. இது சத்தியம் எப்படின்னா விடியற் காலத்து வெளிச்சத்து போல இருக்குது. நாளுக்கு நாள் பிரதீட்சமாயிட்டு இருக்குது. அந்த சத்திய அறிவை நாம் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் சத்தியத்தை படிச்சு அதன்படி நடக்கும் பொழுது என்ன பண்ணலாம்னா வேத வசனம் உங்களை கைட் பண்ணும், அதை செய்யலாம். இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன ஒரு 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 நியாயமான ஒரு பிரச்சனை அங்க என்ன இருக்குது தெரியுங்களா? நியாயமான பிரச்சனை. இப்ப நான் இருக்கேன், எனக்கு ஒரு விஷயம் சரின்னு தோணும், ஒரு வட்டம் இருக்கும், நான் ஒரு வட்டம் போட்டுக்குவேன், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நானே ஒரு வட்டம் போட்டுக்குவேன். அந்த வட்டத்தில் எல்லாரும் இருக்கணும்னு நான் விரும்புவேன். அந்த வட்டத்தை தாண்டி நானும் வர மாட்டேன், வேற யாரையும் போக விட மாட்டேன். வசனம் போலவே இருக்கும் ஆனா வசனமா இருக்கு, வசனம் போலவே இருக்கும் ஆனா வசனமா இருக்காது. காரணம் என்ன தெரியுங்களா? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை சாத்தானும் தெரிச்சுக்கொள்வான். அப்ப சாத்தானுடைய வஞ்சனை எப்படி இருக்குன்னா வசனம் போலவே தான் இருக்கும் ஆனா வசனமா இருக்கு. அப்ப இது சரி இது தவறு அப்படின்னு பகுத்தறிக்கூடிய ஞானத்தை, அந்த பகுத்தறிவின் சிந்தனையை நீங்க தான் பெற்றுக்கணும். அது எப்போ? அதுக்கு தான் பலி வேணும் தான், அதை விட நீதி நியாயங்கள். சரிங்களா? அடுத்து இன்னொரு வசனம் வாசிக்க முடியாது கேட்டுக்கொள்றேன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் சகோதரர் வாசிக்கிறீங்களா? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். 7வது வசனம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். பலியை அல்ல அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். இப்ப 4வது சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, பலியை பார்க்கிலும் இரக்கம். முதல்ல பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், அப்புறம் பலியை பார்க்கிலும் நீதி நியாயம், பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவு. இப்ப அடுத்து சொல்லப்பட்டிருக்கிற வசன பகுதி என்ன இருக்குன்னா, பலியை பார்க்கிலும் இரக்கம், பலியை பார்க்கிலும் இரக்கம். என்ன இரக்கம்? இப்ப கீழ்ப்படிதல் டெஃபினிஷன் பார்த்தோம், கர்த்தருடைய அறிவுக்கு டெஃபினிஷன் பார்த்தோம், இரக்கத்துக்கு என்ன டெஃபினிஷன்? மெர்சி. ஏற்கனவே நம்ம யூத் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். அந்த லவ்விங் மெர்சி கான்செப்ட்ல நமக்கு புது சிருஷ்டி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். மெர்சி, இரக்கம். இல்ல பிரதர் வந்து பாயிண்டோட இறுதிக்கு வர்றாரு. இல்ல நான் அது சொல்ல வரல. முதல்ல அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு ஸ்டெப் இருக்குங்க. இரக்கம் என்றால் என்ன? பலியை பார்க்கும் இரக்கம் சொல்லிட்டோம் இல்லையா? பலியை பார்க்கும் சரி, நான் உங்களுக்கு ஒரு நேரடியாக ஒரு உதாரணத்தை சொல்லிடுறேன்.
அநேகர் கேட்குற கேள்விதான். அந்த கேள்வி இன்னிடத்துல கேட்டிருக்காங்க. ஒருவேளை உங்களிடத்துல கூட அந்த கேள்வி வந்திருக்கலாம், உங்க சிந்தனையில கூட அந்த கேள்வி வந்திருக்கலாம். நீங்க ஏதோ பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கீங்க, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கீங்க, இல்ல ஜிஹெச் பக்கம் போறீங்க. கஷ்டப்படுறவங்க யாராவது பிச்சைக்காரங்க இருப்பாங்க, அப்புறம் நடக்க முடியாதவர் இருப்பாங்க, உடல் ஊனமற்றவர்கள் இருப்பாங்க. வந்து உங்க இடத்துல காசு கேட்குறாங்க. அவங்களுக்கு காசு கொடுக்கலாமா வேண்டாமா? இந்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்கா? சரி, உங்களிடத்துல வந்து கேள்வி வந்திருக்கா? ரைட். இதுக்கு என்ன பதில் கொடுக்கணும்? சரி, கொடுக்கலான்னு சொல்றவங்க வந்து எத்தனை பேருக்கு கொடுப்பீங்க? கொடுக்க கூட சொல்றவங்க உங்களுக்கு இரக்கம் இல்லையா? ரெண்டு பதிலுக்கும் ரெண்டு ரிப்பீட் ஆன்சர். என்ன கேள்வி வருதுன்னா, கொடுக்கலாம். சரி பிரதர், எத்தனை பேருக்கு கொடுப்பீங்க? நான் இங்கிருந்து ஆஃபீஸ் போகும்போது எனக்கு 12 சிக்னல் தாண்டி போகணும். 12 சிக்னல், ஒவ்வொரு சிக்னலுக்கு 4 பேர் இருக்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்? டெய்லி ஒரு 100 ரூபாய்க்கு சேஞ்ச் மாற்றி, அதில் இப்போ வந்து சேஞ்சுனா வாங்குறது இல்லை, 10 ரூபாய்க்கு மேலே தான் வாங்குறாங்க. அவங்க சங்கத்தில் முடிவு எடுத்தாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்? 10 ரூபாய் கொடுத்துட்டு போகணும். 12 சிக்னலுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் ஒருத்தர் கொடுக்குறேன், ஒரு அம்மா வாங்கிட்டாங்க, அதை பார்த்துட்டே அங்கிருந்து வர்றாரு, அவரும் கேட்குறாரு. இப்போ நான் அவங்க அவங்களுக்கு கொடுத்துட்டுல, அது வேற, அவங்களுக்கு எனக்கு கொடுக்கலையே கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கைக்கு பர்ஸ் எடுங்க, பாக்கெட்ல விடுங்க, கைக்கு நேரிடுதோ கொடுத்துருங்க. நல்ல தவறு இல்லை. சரி, இப்போ இங்க இந்த பாயிண்ட் எதுக்காக சொல்ல வந்தோம் அப்படின்னா, இரக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க உங்களுக்கு மேலோங்கி இருக்கும். யாருக்கு செய்யணும், யாருக்கு செய்யக்கூடாது அப்படிங்கறத வேத வசனம் நம்ம சொல்லியிருக்கு. இப்ப நம்ம அதான் பாடம் பார்க்கிறோம். நீங்க சொல்றது சரியில்லை, நான் சொல்றது சரியில்லை, பைபிள் வசனம் சொல்றது என்ன சொல்லுது? பைபிள் வசனம் என்ன சொல்லுது? நமக்கு எல்லாருக்கும் செய்யுங்க, விசேஷமா யாருக்கு செய்யணும்? விசுவாசிட்ட. பைபிள் எப்பவுமே அந்த ப்ரியாரிட்டி நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ப்ரியாரிட்டி அப்படின்னா எது ப்ரியாரிட்டி? எல்லாருக்கும் செய்ய. 2 பேர், விசுவாச வீட்டார், உலக ஜனங்கள். ப்ரியாரிட்டி யாருக்கு? விசுவாச வீட்டருக்கு செய்து நீங்க அவர்கள் தண்ணீர் வடைச்சிட்டார்களா? இல்ல, அவங்க தண்ணீர் வடைச்சிட்டாங்கன்னா நீங்க இங்க போலாம், அப்படித்தான் அர்த்தம். அவங்களுக்கு செய்யுங்க. யார் ப்ரியாரிட்டியில் யார் ஃபர்ஸ்ட் இருக்கா? விசுவாச குடும்பத்தார். விசுவாச குடும்பத்தார், உங்களுடைய சகோதரன் பசியில் இருக்கிறார், நீங்க சிக்னல்ல அழகா உங்க ஏசிக்கார அப்படி கண்ணாடி இறக்கி 50 ரூபாய் கொடுக்குறீங்க. என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதுக்கு என்ன ஸ்கேல் வச்சிட்டாங்கன்னா, யாருக்கு கொடுக்கணும்? சில பேர்த்த பார்த்தா இவங்க கொடுத்தா தான் போவாங்க, வேற வழி இல்லை, கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறவங்க இருக்காங்க. நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்யும் பொழுது முதல்ல வர்றது கை அல்ல. கை வரக்கூடாது, டக்குன்னு இப்படி பர்ஸ் போகக்கூடாது. முதல்ல வர்றது என்ன தெரியுங்களா? கண்ணீர். கண்ணீர்ல கடவுளமா ஊத்த வேண்டாம், லைட்டா கண்ணு கலங்குறது, தார சொல்றது உங்களுக்கு தெரியும். அது என்ன வகையான உணர்ச்சி அப்படின்னா, உங்களுக்குள்ள தேவன் இரக்கத்தை தூண்டி விடுகிறார். யார் ஒருவரை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள இரக்கம் சுரக்குதோ அவர்களுக்கு நீங்க செய்திருங்க. யார் ஒருவரை பார்க்கும் போது உங்களுக்கு இரக்கம் சுரக்கவே இல்லையோ அவங்களுக்கு செய்யாதீங்க. ஓகேவா? ரைட். அப்போ இரக்கம் அப்படிங்கிறது இங்க பலியிடுவதை பார்க்கிலும் இரக்கம் சொல்றாங்கன்னா, இந்த இரக்கம் இங்க சொல்லப்படல. இது இரக்கம் காமன் டெஃபினிஷன். காமன் டெஃபினிஷன் இங்க சொல்லியிருக்கிற இரக்கம் என்ன அப்படின்னா, பலியை பார்க்கிலும் இரக்கம். இதுல இன்னொரு வசனம் கூட வாசிக்கணும். மத்தேயு 13ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 13ஆம் வசனம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். இன்னதென்று போய் கத்துக்குங்கிறார் நம்முடைய ஆண்டவர். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் தேவன் சொல்லியிருக்காரு இல்லையா, அதை போய் கத்துக்குங்கன்றார். எங்கேயும் ஆண்டவரே போய் கத்துக்கொள்ளும்? உங்களிடத்துல தான் இருக்குது ஜீவனுள்ள வார்த்தைகள். நீங்க தான் ஆண்டவர் சொல்லணும். நாங்க எங்க போய் கத்துக்கிறோம்? அவரு அங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அங்க பரிசேயர்களுக்கும் சொல்ற காரியம் எல்லாம் என்னன்னா, நீங்க என்னவா இருக்கிறீங்க? இஸ்ரேல் தேசத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு போதகராக இருக்கிறீங்க, நியாயம் விசாரிக்கிறீங்க, நியாய சங்கத்துல இருக்கிறீங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி அங்க பேசிட்டு வர்றார். இன்னும் கூட சொல்ல போனா, நீங்க அதுக்கு முந்தின இருக்கிற வசன பகுதி நீங்க வாசிங்க. அதுக்கு முன்னாடி 2 வசனத்துல வாசிங்க. அதுக்கு முந்தின வசனங்கள் 12ஆம் வசனம். இயேசு அதை கேட்டு, இல்ல அதுக்கு முன்னாடி
11ஆம் வசனம். பரிசேயர் அதை கண்டு, அதான் அதுக்கு முன்னாடி வாசிங்க. பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீசர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. இப்ப இங்க நம்ம ஆண்டவர் எந்த சிச்சுவேஷன்ல சொல்லியிருக்கிறாருங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நீங்க அந்த சிச்சுவேஷன் நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணலாம். நம்முடைய ஆண்டவர் எங்க சொல்றாங்கன்னா, ஒருத்தர் குற்றப்படுத்துறாங்க. ஏன் குற்றப்படுத்துறாங்க? அது போன வருஷத்துல வாட்சம் தான். மத்திய 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாட்சம் இல்லைங்களா? மத்திய 12ஆம் 7ஆம் வசனத்துல வாட்சது நாம இருக்குங்களா? அடுத்த வருஷத்துக்கு போகும்போது இது மறந்து விடாது. வாசிங்க, அது திரும்ப வாசிங்க. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று அறிந்தீர்கள், ஆனால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். அப்ப என்ன இங்க அர்த்தம் சொல்லுதுன்னா, ஒருத்தர் நியாயமா பலி செலுத்தியிருப்பாங்க. அவங்க செய்த காரியம், அவங்க செய்த கிரியை நியாயமா இருக்கும். அது எனக்கு தான் பிடிக்காம இருக்கும். சரி, என்னுடைய பார்வையில ஒருத்தர் அவர் பைபிள் சொல்றா இருக்கிறதுக்கே தகுதியில நான் நினைச்சுக்குவேன். ஆனா தேவனுடைய பார்வையில அவர் வெளியேறப்பட்டவர் இருப்பார். ஆனா தேவன் நம்ம கண்ணில் தான் எப்படி காமிச்சிருப்பாருன்னா, அந்த சகோதரனையோ சகோதரி தவறா காமிச்சிருப்பார். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்போ தேவனே, நான் என்னிடத்துல என்ன குறைன்னா நம்முடைய பார்வையில தான் குறை. அப்ப எப்படி பார்க்கணும்? அந்த சகோதரன் உண்மையாகவே நல்ல சகோதரன் இருக்கலாம். நான் பார்க்கும் பொழுது எனக்கு தவறப்பட்டிருக்கு. சரி, இவரும் சகோதரர் தான், அவர் போய் சொல்ல மாட்டார். உண்மையாக என்ன பண்ணிருக்காங்க? தவறு பண்ணிருக்காங்க. தவறு பண்ண தவறு தானே. எது தவறு? அவர் வசனத்துக்கு விரோதமா செய்திருந்தா தவறு. தேவனுக்கு பிரியமில்லாத செஞ்சிருக்கா தவறு. தேவன் அருவருக்கு தக்கதை செஞ்சிருக்கா தவறு. அப்படி இல்லாத பட்சத்துல யாரையும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, நியாயம் இருக்க முடியாது. இப்போ அதை நம்ம ஏன் குற்றப்படுத்துறாங்க அப்படின்னா, பலினா என்ன, அவங்க மேல காட்டக்கூடிய இரக்கம்னா என்ன, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், தேவனுடைய நீதி என்ன, தேவனை பற்றி அறிகிற அறிவு என்ன, எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிருக்கணும்னா தெளிவு அடைஞ்சிருக்கணும். ரொம்ப தெளிவா இதுல நம்ம கண்கள் திறக்கப்பட்டுருச்சுன்னா, ஒரு வெளிச்சம் கிடைச்சிச்சுன்னா, இது போன்ற சின்ன சின்ன தவறுகள் நம்ம செய்திட மாட்டோம். ஓகேங்களா? ஒருவேளை கேரக்டர் ஸ்டடினா இப்படித்தான் இருக்கும். நான் ஏதாவது கடுமையான விஷயங்கள் இருந்தால் கூட நீங்க தயவா மன்னிச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம என்ன ஒரு விஷயத்தை இங்க கவனத்தில் எடுக்கிறோம் அப்படின்னா, இரக்கம் அப்படின்னு சொல்லி வரும்போது, நான் இன்னொரு சகோதரனுக்கு நான் எப்படி இரக்கம் காட்டணும், அந்த இரக்கத்தை தான் ஒரு அளவுகளை வச்சு தேவன் நமக்கு இரக்கம் காட்டுறோம். ஒரு சகோதரனை நான் எப்படி மன்னிக்கிறேனோ அதே மாதிரிதான் தேவன் என்னைய மன்னிக்கிறார். ஒரு சகோதரியை நாம் எப்படி மன்னிக்கிறோமோ அதே அளவுகளை வச்சுதான் நாம தவறு செய்யும் போது தேவன் நம்மளை மன்னிக்கிறாங்க. அப்போ ஸ்கேல் ஸ்கூல்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, அடிக்கிறதுக்கு அந்த அடி வாங்குற பையனை போய் ஸ்கேல் எடுத்து வாங்க. புரியலன்னு நினைக்கிறேன். நான் திரும்ப ஒரு சொல்றேன். அடிக்கிறதுக்கு எங்க அப்பாவெல்லாம் குச்சி எடுத்துட்டு வாம்பாரு. எதுக்கு தம்பி அடிக்கிறதுமாங்க. அப்பதான் நான் பெரிய குச்சி உடச்சுடுவேன். அங்க போய் பார்த்தா தெரியும் அந்த குச்சியை என்ன அடிப்பாரு. இப்ப அந்த மாதிரிதான் இப்ப என்ன அப்படின்னா, எப்படி அடிக்கிறதுக்கு குச்சியை நம்மகிட்டே வாங்குறாங்களோ அதே போலதான் நீங்கள் ஒருத்தருக்கு என்ன அளவுல அளக்குறீங்களோ அதான் உங்களுக்கு அளக்கு. சரி, அப்போ எப்படிப்பட்ட சிந்தை நமக்கு வேணும் இந்த விஷயத்துல நான் ஓவர் கம் பண்ணணும்னா, எல்லோரும் என்னை விட மேலானவர். பவுல் கற்றுக் கொடுத்ததுதான் நமக்கு. எல்லோரும் என்னை விட மேலானவர் தான், நான் தான் லீஸ்ட். இதுல ஒரு தாழ்மை இருக்கு, எக்ஸ்ட்ரீம் தாழ்மை. அந்த தாழ்மையே நம்மளை உயர்த்தும். இப்ப இங்க என்ன அப்படின்னா, நம்ம இன்னும் நம்மளுடைய கவனம் எல்லாமே குணலட்சணங்கள் வரும் பொழுது பிறர் இடத்துல எதிர்பார்ப்போம், நம்ம இடத்துல எதிர்பார்க்க மாட்டோம். என் கூட இருக்கக்கூடிய சகோதரனோ சகோதரியோ ரொம்ப சரியா இருக்கும்னு எதிர்பார்ப்போம். சரியா பேசணும், நல்லா படிக்கணும், நல்ல கேரக்டர் காட்டணும், நல்ல தாழ்மையா இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். அது என்னிடத்துல இருக்கா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். இப்போ நம்ம மற்றவர் மேல காட்டக்கூடிய கவனத்தை விட நாம் நம்முடைய புது சிஸ்டம் மேல நம்ம அதிக கவனத்தை காட்டணும். இந்த காரியங்கள்லாம் நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா, இதை எடுத்த உடனே வர செய்ய முடியாது. இதை எடுத்த செய்ய முடியாது. நான் ஊரை திருத்துகிறேன், இந்த உலகத்தை திருத்துகிறேன், அது நம்ம வேலை இல்லையே. திருத்த போறோம், நாம தான் திருத்த போறோம். அதுல கான்செப்ட் என்னன்னா, அதான் அது இந்த கோட்டுக்கு அப்புறம் கோட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட நாம் ஆளுகைக்கு நம்ம மகிமையில் இருக்கும் பொழுது உலகத்தையே ஆட்சி செய்வோம். உலகத்தையே ஆள போறோம்னு என்ன அர்த்தம்னா, சீர்கட்டு இருக்கக்கூடிய உலகத்தை சீர்புரிந்தது.
நம்ம என்ன சொன்னாலும் செய்ய மாட்டாங்க, என்ன சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. அப்போ அதனால தான் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த உலகத்திலிருந்து பிரித்து கொஞ்சமா சிறு மந்தையா சேர்த்திட்டு, இந்த சிறு மந்தை நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்குள்ள அடிச்சுக்குங்க, உங்களுக்குள்ள கட்டி பிடிச்சிக்குங்க, உங்களுக்குள்ள திட்டிக்குங்க, உங்களுக்குள்ள சீர்படுத்திக்குங்க. சண்டையா பரவாயில்ல, பேசிடுங்க, கண்ணீர் விட்டு அழுதுருங்க, அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிடும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் வைரம் சப்ஜெக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன், மறந்தவே கூடாது. தூங்கிட்டு இருக்குங்க எழுப்பி அப்படியே வைரம் கேட்டிருக்கேன் அப்படின்னு நீங்க டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். அப்படி இருக்கணும் சில விஷயங்கள்லாம். அப்படியே வந்து இந்த யோசிக்க சொன்ன மாதிரி நீங்க உன்னோட நெத்தியில் எழுதி வச்சுக்கணும், அந்த மாதிரி தான் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம். காரணம் என்ன, என்னை சீர்படுத்துறது என்னுடைய கூட இருக்கிறவங்க தான், நான் சீர்படுத்துறதும் அவங்களால தான். ஓகேங்களா? ஆனால் நான் அடுத்தவர்களை சீர்படுத்துறதுக்கும் அடுத்தவர்களை சீர்படுத்துறதுக்காக மட்டுமே இருக்கிறேன்னா நான் திரள் கூட்டமாக இருக்கும். திரள் கூட்டத்துடைய வேலை என்னன்னா, சபையை உருவாக்குறதே திரள் கூட்டம் தான். சபையை உருவாக்குவதே திரள் கூட்டம் தான். வேதமானவருக்குள்ள தான் இருக்கிறாங்க திரள் கூட்டமும் சபையும். 2 வகுப்பார், அது நம்மளுக்கு புரிய நினைக்கிறேன். 10 கன்னி ஓமையில் படிச்சிருக்கோம். 10 கன்னி ஓமையில் என்ன படிச்சிருக்கிறோம்? 10 பேருமே கன்னிகை தான், 10 பேருமே வேதமானவர்கள் தான். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அப்போ வேதமானவர்கள் யார் இருக்கிறாங்க? புத்தி உள்ளவர்கள் இருக்கிறாங்க, புத்தி இல்லாதவர்கள் இருக்காங்க. எந்த அடிப்படையில்? யாரிடத்துல என்ன இருக்கு, யாரிடத்துல என்ன இல்லை, அதான் தீர்மானிக்குது. சரிங்களா? ஓகே. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு சில வசன பகுதியை நம்ம வாசிட்டோம். எது பலி, அந்த பலியோட மேலானது என்ன? ஒரு எளிமையான காரியம் தான், ஒரு ரொம்ப ஓவர் காம்ப்ளிகேட்டடாக போகல. காரணம் என்னன்னா, குணலட்சணங்கள் நமக்கு தேவன் நம்முடைய இருதயங்களை குத்தி உணர்த்திட்டாருன்னா போதும், அதை தாண்டி ஒரு விளக்கம் தேவையில்லை. சரிங்களா? இப்போ நீங்க நினைவில் வச்சுக்கொள்ளுங்க, பலி அவசியம், பலி அவசியம். பலி செலுத்தாம இருக்க முடியுமா? வசனம் என்ன சொல்லி இருக்குது? பலியினாலே நமக்கு பூசி சொன்னது ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். அந்த வசனம் சொன்னா இப்படி இருக்கு சகோதரர்களே. இந்த வசனத்துக்குலாம் நீங்க வாசிச்சீங்கன்னா இன்னொரு 5 நிமிஷம் லேட் ஆயிரும். இதெல்லாம் மனப்பாட வசனம். சில வசனங்கள் மனப்பாட வசனம் இருக்கணும். அதுல சொல்லும்போது தேவனுக்கு பிரியமான பலி, ஜீவ பலி, வெறும் ஜீவ பலின்னு சொல்லல, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி. சகோதரர் எடுத்துட்டீங்களா? எடுத்து வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே அதுக்கு முன்னாடி சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க. ஜீவ பலி நாம பண்ணிட்டு இருக்கிறது, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி வித்தியாசம் இருக்கு. ஜீவ பலிக்கும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலிக்கும். கொழுத்த ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு போய் இஸ்ரவேல் ஜனங்கள் பலி செலுத்தினாங்க. அந்த பலியில தேவன் பிரியமா இல்லை. ஓகேங்களா? நாம செய்துட்ட அநேக காரியங்கள், ஒரு சகோதரனுக்கு கஷ்டமா ஓடி போய் வேலை செய்யலாம், ஒரு சகோதரிக்கு கஷ்டம் உடல்நிலை சரியில்லையா தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடலாம். கரெக்டுங்களா? பலி, அந்த பலி அவசியம். அந்த பலியை செய்யாமல் நீங்கள் சபையாக முடியாது. ஆனால் அந்த பலி செலுத்தும் பொழுது நாம் கவனிக்க வேண்டியது, மிகப்பெரிய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த வேலையை செய்யறோமா, தேவனுடைய சத்தியத்தின் அடிப்படையில் அந்த வேலையை பலி செலுத்துறோமா, அதை ரொம்ப கவனத்தில் இருக்கும். அதை நீங்க கவனத்தில் எடுத்து பலி செலுத்தும் போது தேவனுடைய பார்வையில் அது பிரியமா இருக்கு. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு வசனம் படிக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஒருத்தர் போய் வசனம் முதல்ல வாசிடலாமா? சகோதரர் நீங்க வாசிக்கிறீங்களா? 5ஆம் அதிகாரம் 23-24 வாசிக்கிறீங்களா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23-24. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள். ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. வசனம் விளக்கம் வேண்டாம், படிக்கும்போது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த பாடத்தோட ஒத்து நீங்க இதை பார்க்கும்போது, ஒருத்தர் கண்ணன் பிரதர்கிட்ட போயிட்டு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்கு போறாங்க. ஓகேங்களா? இப்ப பிரதர் என்ன பண்றாருன்னா, அடே பரவாயில்லையே கொண்டாங்க அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறது இல்லை. இப்ப பிரதர் என்ன சொல்லுவாருன்னா, பிரதர் பலி அவசியம்தான், பலி அவசியம்தான், கன்வென்ஷன்ல வருது அவசியம்தான், இருந்தாலும்
அந்த சகோதரனோட உங்களுக்கு மனஸ்தாபம் இருந்தா நீங்க என்ன பண்ணிட்டு வந்து இந்த காணிக்கை கொடுங்க, இந்த பலி செலுத்துங்க. ஒப்புரவாயிட்டு வந்து இந்த காணிக்கையை கொடுங்க, இந்த பலியை செலுத்துங்க அப்படின்னு சகோதரர் சொல்றான்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? உனக்கு தூக்கின கைக்கு குஷ்டம் பிடிக்க நீங்கள் கை தூக்குவீர்கள், கை தூக்க மாட்டீர்கள் என்று எந்த ஊழியக்காரரும் வேலை செய்ய மாட்டாங்க. நீங்க கை தூக்குங்க, தூக்க போங்க. சொல்லலைன்னா தேவன் என்ன கை தூக்க மாட்டார். ஓகேவா? சரி. ஒருவேளை ஒருத்தர் வந்து கொடுக்குறார், பிரதர் உங்க கான்ட்ரிபியூஷன் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஆவலா வாங்குறோம். ஏன்னா அவர் பலி இல்லையா, அவர் தான் அதிகமா செய்யறவர். வாங்கிட்டோம். அவர் என்ன நினைச்சிட்டு கொடுத்துட்டு போகும்போது என்ன நினைச்சு கீழே இறங்கி வருதுங்களா, நான் செய்த பாவம் எல்லாம் இந்த காணிக்கல, அந்த பாவம் யாருக்கு போயிடுச்சு? கணவருக்கு போயிடுச்சு. உண்மைதான். ஏன் நாம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, வெறுமனே பலி காணிக்கை வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அது மனுஷனுடைய பார்வை. அன்பான சகோதரர்களே, நீங்கள் செய்வது அதுல தேவனுக்கு பிரியமான பலியா இருக்கணும்னா நீங்க என்னதான் செஞ்சுட்டோம்னா, இப்போ எப்படி இருக்கு, செக் எங்க வச்சிருக்காரு தேவன்? கொடுங்க. முடி எழுதும்போது நம்ம பேர் எழுதணுமா தேவன் பேர் எழுதணுமா? ரசீது வேண்டாம்டாச்சு, அது அந்த பிரச்சனை இல்லை. சரி, என்ன யார் பேர் எழுதணும்? நாம் கொடுத்த பலியில, நாம் கொடுத்த காணிக்கையில, நம்ம கொடுத்த அந்த கான்ட்ரிபியூஷன்ல யாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கணும்? நம்ம பேர் இருக்கவே கூடாது, தேவன் பேர் இருக்கணும். தேவன் பேர் இருக்கணும்னா அந்த பலி பரிசுத்தமா இருக்கணுமே. தீமை பார்க்க மாட்டா சுத்த கண்ணன் அண்டலின் பண்ணிக்கீங்க. தேவன் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? தீமையை பார்க்க மாட்டார். பலி அசுத்தமா இருந்தா ஏற்றுக்கொள்வாரா? நீங்கள் செலுத்தக்கூடிய பலி அசுத்தமா இருந்தா ஏற்றுக்கொள்வாரா? அது ஒருபோதும் ஊனத்தை கொண்டு பலி செலுத்தினா, ஊனத்தை பலி செலுத்தினா என்ன பண்றாங்க? அந்த பட்டியல ஒரு 50 ஆடு இருக்குதுங்க. அதுல ஒரு ஆடு வந்து லாரி போகையில குறுக்குல அடிபட்டுருச்சு, நொண்டி நடக்குது. இது எப்படி என்ன பண்ணிடலாம்? முதல்ல இந்த அழுகுன சீப்பை முதல்ல விடுவாங்களே பழக்கடைக்காரங்க, அந்த மாதிரி என்ன பண்ணுவோம்? முதல்ல இதை கொடுத்துருவா. தேவனுக்கு இப்படித்தான் நம்ம பலி செலுத்துறோம். அசுத்தத்தை கொண்டு கொடுக்குறோம். எது ஆகாத நசல் பிடித்ததை கொண்டு பலியா கொடுக்குறோம். இப்போ பலியை விட எது முக்கியம்? பலியை விட எது முக்கியமாயிடுச்சு? கீழ்ப்படிதல். ஏன்னா வசனம் சொல்லிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் கீழ்ப்படியும். நீதி, நியாயம், தேவனை பற்றிய அறிவு, இரக்கம், இதெல்லாமே பலியை விட. அதற்காக எனக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை, நான் கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணல, இதெல்லாம் கத்துக்கிற வரைக்கும் நான் பலி செலுத்தல அப்படின்னு விட்டுறது இல்லை. அதை செய்யும் பொழுதுதான் என்ன பண்ண முடியும்? கற்றுக்கொள்ளவே முடியும். இன்னொரு இடத்துல கூட மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாங்க. மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். மார்க் 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். வாசிங்க சார். 32வது வசனம். 32. மனுஷரால் உண்டாயிற்றென்று சொல்வோமே ஆனால் ஜனங்களுக்கு பயப்பட வேண்டியதாயிருக்கும். மார்க் 12ஆம் அதிகாரம் படிக்கிறீங்களா? மார்க் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அதற்கு வேத பாரகன், சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு இருதயத்தோடும், முழு மனசோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும், தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறரிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறது என்றான். அந்த வசனத்தை சொல்லும்போது என்னன்னா, நீங்க முழு மனசோட, முழு ஆத்மாவோட, இதெல்லாம் படிச்ச முடிய பாடமா இப்படி செய்கிற பலிதான் அங்க என்னவா இருக்கு அப்படின்னா தேவனுக்கு பிரியமான பலியா இருக்கு. அன்பான சகோதரர்களே, நம்ம பாடத்தினுடைய இறுதிக்கு வந்துட்டோம். நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கடைசியா ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். இஸ்ரேல் ஜனங்கள் நம்மை போலதான். எப்படி? சில நேரத்தில் நாமளும் தவறுறோம், கரெக்டா? அது அவங்க தான் தவறுவாங்க. அப்படி தவறு செய்யும் போதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க தவறு செய்யும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தவறு செய்யும் போதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனை நோக்கி தவறு செய்யும் தண்டனை வரும்.
தேவன் நோக்கி கூக்குரல் விடுவாங்க. தேவன் என்ன பண்ணுவாரு, ஒரு தேவனுடைய மனுஷனை அனுப்பிச்சுட்டு அவங்க என்ன செய்யணும், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு. இஸ்ரேல் ஜனங்கள் இது போல தவறுகளை செஞ்சுட்டு இருக்கும்போது ரொம்ப தூரம் தேவனை விட்டு போயிட்டாங்க. ரொம்ப தூரம் போயிட்டாங்க. தேவனுக்கு ரொம்ப தூரம், எவ்வளவு தூரம் அப்படின்னா பாகால்கிட்ட போயிட்டாங்க. இப்போ பாகால் வணக்கத்துக்கு போய் விக்கிரகாரங்களுக்கு போய் அப்படியே அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு. அப்போ தேவன் ரொம்ப மனஸ்தாபப்பட்டு, நீங்க என்னுடைய பிள்ளைகள் இல்லையா, நீங்க வேதமானவர்கள் இல்லையா, எவ்வளவோ முறை நீங்க தவறு செய்திருக்கிறீங்க, உங்களை நான் மன்னிக்கலையா, நீங்க மற்ற சகோதரர் மன்னிக்கல, ஆனா நான் உன்னை மன்னிச்சிருக்கேன் இல்லையா, நீ கெட்ட குமாரன் தான், இருந்தாலும் என் குமாரன், இப்ப மனம் திரும்பி வா அப்படி சொல்லி தேவன் என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு. இந்த மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட போய் பேசும்போது மீகா தீர்க்கதரிசி பேசுறாரு. மீகா தீர்க்கதரிசி போய் சொன்னோடனே, ஐயோ நான் இவ்வளவு தவறு பண்ணிட்டேனே, இவ்வளவு நாள் தெரியாம இதை பண்ணிட்டேனே, தேவன் யார், தேவனுடைய அன்பு என்னன்னு நான் புரியாம பண்ணிட்டேனே, இப்ப நான் என்ன செய்யணும், நான் தேவன்கிட்ட வரணும், என்ன பலி கொண்டு வர்றது கேட்டாங்க. நான் என்ன பலி கொண்டு வர்றது, ஆடா மாடா ஏதாவது கொண்டு வரணுமா, கொளுத்த விளைச்சல் இருக்கு, கொளுத்த மாடு இருக்கு, மந்தையில இருந்து கொளுத்தது கொண்டு வரட்டா அப்படின்னு கேட்கறாங்க. அப்படியே பெரிய லிஸ்ட். தேவனே உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. யார்கிட்ட கேட்கறது பாருங்க. இப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ பலி கொடுப்பேன்னு சொல்லியா நான் உனக்கு கூப்பிடுறேன். எப்படி இருக்கும், எல்லாமே தேவன் கொடுத்தது, தேவனுக்கு திரும்ப அவங்க என்ன ஆஃபர் பண்றாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, மிக 6:2 மனுஷனே நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறேன், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எதை உன்னிடத்தில். அப்ப தேவன் நம்மகிட்ட என்ன கேட்கிறார், மனத்தாழ்மைக்கு முன்னாடி 2 ஸ்டேஜ் இருக்கு. ஒண்ணு நியாயம் செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்கணும், அப்புறம் மனத்தாழ்மையா இருக்கணும். அது யாருக்கு முன்னாடி, தேவனுக்கு முன்னாடி. சரிங்களா? டூ ஜஸ்டிஸ், லவ் மெர்சி, வாக் ஹம்பிள். 3 மந்திரம் அப்படின்னு என்ன நீங்க உங்க நினைவில் அப்படியே வச்சுக்க வேண்டிய விஷயம். இந்த 3 செய்யும்போது மனத்தாழ்மை அப்படின்னு வரும்போது, தாழ்மை நம்ம டெஃபினேஷன் நிறைய பார்த்துருக்கிறோம். தாழ்மை அப்படிங்கிறது என்னன்னா ஒருவருடைய பார்வைக்கு இருக்கிறது அல்ல, அது மனத்தாழ்மை. அது தேவனுக்கு தெரியும். ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டுக்குள்ள இருக்கிறது. சரிங்களா? அந்த லிமிட் தாண்டி போகாம இருக்கிறது, அதுதான் நம்ம சொல்றோம். அப்போ இந்த வசனத்துல நம்ம படிச்ச அத்தனை காரியங்களும் இருக்கு. தேவன் பலி அது வேணுமா, இந்த பலி வேணுமான்னு கேட்டாங்க. ஒன்றும் வேண்டாம், நான் உங்களிடத்துல என்ன பண்ணியிருக்கேன், உனக்கு நியாயம் எல்லாத்தையும் நன்மை இதுன்னு சொல்லிட்டேன். நன்மை அப்படின்னா சத்தியம், இதான் சத்தியம் சொல்லியாச்சு. இதுதான் சத்தியம் தெரிஞ்சிட்டீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அந்த சத்தியத்தின்படி நியாயம் செய்யுங்க. அந்த நியாயத்தை எப்படி செய்யுங்க, இரக்கத்தோட செய்யுங்க. அதெல்லாம் செய்யும்போது, நியாயம் செய்யும் போதும் இரக்கம் செய்யும் பொழுதும் உங்கள் மனத்தாழ்மை எப்பொழுதும் தேவ சமூகத்துல எட்டணும். நீங்கள் உங்களுடைய தாழ்மை அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அன்பான சகோதரர்களே, நாம் செலுத்தக்கூடிய அத்தனை பலியும் தேவன் அங்கீகரிக்கிறார். நாம் செலுத்தக்கூடிய அத்தனை பலியும் தேவன் அங்கீகரிக்கிறார். ஆனால் ஒரு விஷயத்தை மாத்திரம் தேவன் அங்கீகரிக்கிறதில்லை, அசுத்தமான பலியை அங்கீகரிக்கிறது. அசுத்தமான பலியை தேவன் ஒருபோதும் அங்கீகரிக்கிறது. அது அசுத்தமான பலியா சுத்தமான பலியா என்பதை நீங்கள் சுய பரிசோதனை செய்து பாருங்கள். இந்த பாடம் மற்றவருடைய பார்வைக்காக அல்ல, இந்த பாடம் அந்த சகோதரனுக்கு, இந்த பாடம் இந்த சகோதரிக்கு அல்ல, இந்த பாடம் எனக்கு. உண்மையாகவே இந்த பாடத்தை நான் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு வரும்போது என்கிட்ட நிறைய தேவன் அதை உணர்த்தின விஷயங்கள் இருக்கு. எவ்வளவு தவறு நம்ம செய்துட்டு இருந்திருக்கோம் இவ்வளவு காலம் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். இது கட்டாயமா உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்குன்ற ஒரு பெரிய விசுவாசத்தோட ஒரு கழுதை போல இந்த சத்திய பாடத்தை உங்கள் மத்தியில் சுமந்து வந்துக்கிறேன். இந்த சத்திய பாடத்தையும் என்னையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க கிறிஸ்துக்குள்ளாக. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். சப்ஜெக்ட்ல எல்லாமே கரெக்டாக சொன்னீங்க. ஒரே ஒரு சின்ன ஒரு இது என்னன்னா, உங்களை செலக்ட் பண்ணது நாங்கள் இல்லை, தேவன் தான் செலக்ட் பண்ணார் கை தூக்கி. அது ஒரு அங்கீகாரம் கொடுத்து உங்களை செலக்ட் பண்ணிட்டாரு. அது நீங்கள் எக்காரணத்து கொண்டு இங்கே நின்று இனிமேல் நீங்கள் கை தூக்கியோ தூக்காமே அந்த மாதிரி இதாக சொல்ல வேண்டாம். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து அது தேவ சித்தமாக அன்றைக்கி செயல்பட்டது. அது செயல்பட்டு உங்களை நாங்கள் எல்லாரும் சபை மக்களாக தெரிஞ்செடுத்துட்டோம்.
அது வந்து நீங்க இனிமேல் வந்து இந்த இடத்துல நின்றுட்டு அதை வந்து நீங்க இது பண்ண வேண்டாம்னு ஒரு சின்ன தாழ்மையான வேண்டும். தேங்க்யூ. கண்டிப்பா சார், நிச்சயமா. ஒரே ஒரு சின்ன தேவனுடைய நீதி நாம் நடப்பிக்கும் பொழுது இறக்கப்படவே கூடாது. தேவன் இறக்கப்படாம, ஏன்னா தேவனுடைய இறக்கம் நம்மகிட்ட வர விடாம தடுக்கிறது அவருடைய நீதி. தேவன் நீதி, தேவன் நம்ம மிகுந்த இறக்கம் உள்ளவர் நம்ம மேல. நாம செய்யற தவறுகள் இதுக்கெல்லாம் வந்து மன்னிக்கக்கூடியவர். ஆனா அந்த இறக்கத்தின் பலனை அவர் நமக்கு கொடுக்கறதுக்கு தடையா இருக்கிறது தேவ நீதி. இல்ல, எப்படி தடையா இருக்குன்னு சொல்றீங்க புரியல, எனக்கு கேள்வி புரியல. இப்போ வந்து நாம வந்து தவறு பண்ணா தேவன் மன்னிக்கிறார். கண்டிப்பா. ஆனா அந்த தவறுக்குரிய தண்டனை நம்ம அடைஞ்சே தீரணும்ன்றது தேவ நீதி இருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம். ஓகே, இருக்குல்ல. அப்ப அப்படி இருக்கும்போது இங்க நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்துன்னு வருது. இது ரெண்டும் கான்ட்ராஸ்டா இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. ஏன்னா இரக்கம் செஞ்சா நியாயம் பண்ண முடியாது. ஓகே, அதை எப்படி செய்யறது? நான் எனக்கு பதில் கொடுக்க வேண்டிய கேள்வியை நான் புரிஞ்சோட சரியானு சொல்றேன். சரி, நீங்க அதாவது நான் இரக்கம் செய்யணும். அந்த மீகா 6:8 மட்டும் நம்ம வச்சுக்கோம். நான் இரக்கம் செய்யறேன். நான் இரக்கம் செய்யறதுக்கு நீதி தடையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இரக்கம் செய்யணும் நீதி சொல்லிருச்சு, வசனம் சொல்லிருச்சு. அது தடையா இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை ஏதாவது எங்கேயாவது தடையா இருக்கு அப்படின்னா, நீங்க போன வாரம் பார்த்த சப்ஜெக்ட்ல உதாரணம் நீங்க வைக்கலாம். பவுல் பர்னபா வச்சுக்கோங்க. இந்த 2 பேர்த்துல யார் செஞ்சு கரெக்ட் பிரதர் கடைசியில் பாடம் முடிக்கும்னு கேட்டார். 2 பேரும் செஞ்சு கரெக்ட்னு சொன்னோம். ஆனா ஒருத்தர் அங்க நீதி செய்தார், ஒருத்தர் அன்பை செய்தார். அன்பை அங்க செஞ்சது பர்னபா, நீதியை செய்தது பவுல். ஆனால் இதுக்கு பதில் வந்து 2 பேரும் செஞ்சதில்ல. இல்ல இல்ல, பவுல் செஞ்சதுதான் சரி. எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? பவுல் செஞ்சதுதான் சரி. பவுல் என்ன பண்ணிட்டாருன்னா, முதல்ல நீதி செஞ்சார், அப்புறம் அன்பு செஞ்சார். நான் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு, பிரதருக்கு அதுக்கான காரியங்களுக்கு வந்துடும். இதுல 2 பேர்ல யார் அப்போஸ்தலர்? அப்போஸ்தலர்கள் பவுல். அப்போஸ்தலர்கள் இந்த பூமியில் எதை கட்டுறாங்களோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். பவுல் இங்க வந்து மார்க் வேணும்னா வேணும்தான், வேண்டானா வேண்டாம் தான். ஆனா முதல்ல வந்து அவர் நீதிக்காக நின்றுட்டார். ஓகேங்களா? தேவன் உணர்த்திட்டார் பவுல் கொண்டு, சாரி பர்னபா கொண்டு. பின்னாடி திரும்ப அவர் அந்த அப்போஸ்தலருடைய அதிகாரத்தை அங்க அங்கீகாரமா கொடுத்தார். கூட்டிட்டு வாங்க, எனக்கு பிரயோஜனம் ஒழிக்கார். சில நேரங்களில் அன்பு நீதியை ஓவர்டேக் பண்ணும். அதுக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் பைபிள் இருந்தால் அதை ஒத்துக்க முடியும். இந்த மாதிரி இது ரொம்ப ரேர், ஹைப்போதெட்டிக்கலா இருக்கு, ரொம்ப ரேரா இருக்கும் பைபிள்ல. சரிங்களா? நெக்ஸ்ட் கேள்வி இருக்குங்களா? ஓகே, தேங்க்யூ. பொறுமையோடு கேட்டவங்க தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த பிதாவை தேவனுக்கும் தலையாய் கிறிஸ்துவுக்கும் சபையாகிய சக அங்கங்கள் உணர்வுக்கும் நன்றி கூறுகின்ற விடைபெறுகிறேன். தேவநாமம் கிறிஸ்து மூலம் மேம்படுவதாக. ஆமென். தேங்க்யூ பிரதர். தேவனுடைய மிகப்பெரிய